ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லேண்ட் மெடிசனுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கி நம்ம கோவக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரை தான். பாருங்கள், கோவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக சுத்தப்படுத்திட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிட்டேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக அரிஞ்சு வச்சிட்டேன். இரும்பு கடா தான் அடுப்பில் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நல்லா ஹீட் அப்சர்வ் பண்ணி நல்லா அந்த வறுவல் வந்து டேஸ்ட்டாக வர்றதுக்கு இது உதவியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுட்டு அதிலேயே மஞ்சப்பொடியும் போட்டுட்டேன். அதில் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே பார்த்திங்களா கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயிலே வந்து பெரட்டி விட்டுட்டேன். இது அப்படியே கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதங்கினா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோடு நமக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு விழுதும் கூட நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். தேவைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கோவக்காயை கொட்டி வதக்கணும். இன்னும் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த கோவக்காயை அதில் கொட்டிட்டேன். இப்போ மறுபடியும் நல்லா அந்த கரண்டியால் திருப்பி விட்டு வதக்கணும். நல்லெண்ணெய் விட்டு அப்பப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வதக்கிட்டே இருந்தோமா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேணும்னா நம்ம பழுத்த ஒரு தக்காளியை கூட அரைச்சி விழுது அதில் சேர்க்கலாம். நம்ம எந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் சிரத்தி எடுத்து பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் செலவாகும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக தான் விட போகிறோம். அதனால் அந்த டேஸ்ட்டு வரணுங்கிறதுக்காக நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் விட்டுருக்கேன். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சாம்பார் மாதிரி வைக்கக்கூடிய அந்த குழம்புக்கு இந்த கோவக்காய் வறுவல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு தக்காளி அரைச்சி விட்டு பண்ணணுமா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக வதக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதிலேயே வதங்குச்சு. அந்த இரும்பு கடாயோடைய எண்ணெய் வந்து நம்மளுக்கு நன்மை அப்படின்னா அது வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணி தக்க வச்சுக்கும். அந்த ஹீட்லேயே அது நல்லா சுருண்டு சுருண்டு வரும். இப்போ ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வந்து அதில் விட்டுட்டேன். ஏன்னா காய் வேகணும் இல்லையா, அதுக்காக. எண்ணெயிலே வதக்கலாம், ஆனால் எண்ணெய் இன்னும் ரொம்ப அதிகமாக செலவாகும், அது உடம்புக்கு கெடுதல். அதனால் தண்ணி வந்து ஒரு 100-150 ml இருக்கும், அவ்வளோதான். அது விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டேன். இப்போது பார்த்திங்களா, அந்த அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் வச்சுருக்கேன். அது சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு தூவி விட்டேன். இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக மறுபடியும் நல்லா பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் எண்ணெய் விட்டேன். இப்போது துரி வச்ச தேங்காய் துருவில் அதில் கொட்டிட்டேன். இப்போ நல்லா மறுபடியும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு எடுத்து நம்ம வந்து சாம்பார் சாதம், இந்த மாதிரி ரசம் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து வறுவலை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த இரும்பு கடாயில் கொஞ்சம் வெள்ளை சாதம் போட்டு பெரட்டி அதோட இந்த காய் வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.